எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற என் சேனல் பேர் கிரிப்டோகரன்சி சேனல். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இன்னும் சேனல் நம்ம கிரிப்டோகரன்சி ப்ரைஸ் பற்றி கிரிப்டோகரன்சி டெக்னிக்கல் ஆன்சர் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம BTC USD லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $76,000 இருக்குங்க. ஸோ ரொம்ப நாளாக நம்ம வீடியோ போடல. அது ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து 79,000லேருந்து 60,000 இதே ரேஞ்சுக்குள்ளேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் ப்ரைஸ் இதே ரேஞ்சுக்குள்ளேயே சஸ்டைன் ஆகி நின்றுது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 3வது மாதம் கிட்ட இருக்குது. ஸோ இன்னமும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 79யும் இல்லை 60யும் பிரேக் பண்ணாமல் அது ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் லாஸ்ட் ஃப்ரைடே அப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ BTC கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 78,000க்கும் அதாவது இங்கேங்க ஸோ 78,300க்கும் மேலே போயிருக்கு. ஓகேங்களா, 78,300க்கும் மேலே போனால் கூட நம்மளுக்கு 79,000 பிரேக் பண்ணாமல் அகெயின் ப்ரைஸ் எதுக்கு கீழே வந்திருக்கு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 73,000க்கும் கீழே வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ ப்ரைஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 70லேருந்து 75,000 ஓகேங்களா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சஸ்டைன் ஆகி இந்த வாரம் வந்து நிற்குது. ஓகேங்களா, ஸோ இது என்ன மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்து லாஸ்ட் வீக்கு. ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட லாஸ்ட் வீக்கு. ஸோ மேபி நான் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி கேண்டல், இந்த மந்த்லி கேண்டல் ஓப்பன் ஆகும் போதே நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா ஒரு புல்லிஷ் கேண்டல் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்றது நான் இந்த ஏரியாவில் இருக்கும் போதே நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா, 67,000 இருக்கும் போதே நான் சொல்லியிருப்பேன். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்துக்கோங்க. லாஸ்ட் வீடியோ கரெக்டாக ஏப்ரல் 1 போட்டிருப்பேன். ஓகேங்களா, ஸோ அந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பேன்னா மார்க்கெட் இந்த மந்த் வந்து நம்மளுக்கு வந்து புல்லிஷ் மந்த்தாக இருக்கும். ஸோ 60,000 உடைக்கிறது வந்து மறுபடியும் கஷ்டம். அதாவது இந்த 2 மாதத்தில் உடைக்கிறது கஷ்டம். ப்ரைஸ் புல்லிஷ் மந்த்தாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு புல்லிஷ் கேண்டலாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு இந்த 79,000 இந்த மாதம் உடைக்கலைன்னா இந்த மாதம் 79,000 உடைக்கலைன்னா அடுத்த மாதம் ஓகேங்களா ஸோ அடுத்த மாதம் மே 1 தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரைடே, அதாவது மே 1 எப்போ வருதுன்னா ஃப்ரைடே வருது. ஓகேங்களா, இந்த மே 1 அடுத்த மந்த் மே 1 இந்த 79,000 உடைக்கிறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த மந்த்து நம்மளுக்கு 79,000 உடைக்கலன்னா மே 1 வீக் மே 1 அதாவது வெள்ளிக்கிழமை மே 1 வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு உடைக்கிறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்த மந்த் உடைச்சிதுன்னா ப்ரைஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த 79 உடைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் கிரிப்டோ. ஓகேங்களா, நல்ல ஒரு பெரிய கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போவோம். இத்தீரியம் நல்லா பம்ப் ஆகும். ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே நல்லா ஓரளவுக்கு பம்ப் ஆக ஆரம்பிக்கும். அந்த 79 உடைக்கும் போது அதே மாதிரி ஒரு பெரிய குட் நியூஸோ ஏதோ ஒரு கிரிப்டோவில் வந்து இம்பேக்ட் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு நியூஸ் வரும். அப்போ அது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்ராப்பை வந்து கிரியேட் பண்ண சான்ஸ் இருக்குது இந்த 79 பிரேக் பண்ணும்போது. ஸோ என்னோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 79 பிரேக் பண்ண பிறகு இந்த 86,000 88,000 இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த சப்ளை ஏரியாவை நோக்கி ப்ரைஸு போகும் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது வந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மந்த்து மே மந்த் வந்து ஒரு 10ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே ஓகேங்களா நம்மளுக்கு வந்து இந்த ஏரியாவை ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மே மந்த் கேண்டல் வந்து எந்த மாதிரி க்ளோஸ் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கணும். ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வைக்குதா, இல்லைனா வீக்கான புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வைக்குதா, இல்லைனா வீக்கான பேரிஷ் கேண்டலாக க்ளோஸ் வைக்குதா, இல்லைனா ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டலாக க்ளோஸ் வைக்குதான்றது பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ அது மே மந்த் கேண்டல் எந்த மாதிரி க்ளோஸ் வைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த டிசிஷன்ஸ் வந்து மார்க்கெட்டில் நடக்கும். ஏன்னா அந்த கேண்டல் நம்மளுக்கு 79 பிரேக் பண்ணிவிட்டு 79க்கு மேலே சஸ்டைன் ஆகி க்ளோஸ் வைக்கிறானா இல்லை 79க்கு மேலே போயிட்டு அப்படியே பிக்கஸ்ட்டு கீழே வந்து க்ளோஸ் வைக்கிறானான்றது பார்க்கணும். ஸோ இது ஒருவேளை 79க்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சுதுன்னா மார்க்கெட் ஓரளவுக்கு திரும்பிச்சு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அது என்னன்றது மார்க்கெட் அந்த கேண்டல் க்ளோஸ் ஆகும்போது நான் சொல்கிறேன். ஆனால் 79க்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியாமல் மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகி கீழே ஒரு பேரிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சுதுன்னா அகெயின் BTC 60Kவை டச் பண்ணும். ஓகேங்களா, டெஸ்ட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து இந்த 79 உடைக்கிறது வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ அந்த 79 வந்து எப்போ உடைக்குதுன்னு பார்ப்போம் சரிங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து தான் உடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுவும் நான் பர்டிகுலராக சொல்லணுன்னா
மே ஃபஸ்ட்டு ஃப்ரைடே ஓகேங்களா. ஸோ மே ஃபஸ்ட்டு ஃப்ரைடே அன்னைக்கு அதுவும் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் மார்க்கெட்லேருந்து உடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. ஸோ உங்களோட கருத்து என்னன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 79 எப்போ உடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? ஏப்ரல் மந்த் உடைக்குமா, அதாவது இந்த மாதம் உடைக்குமா இல்லை அடுத்த மாதம் உடைக்குமான்றது, எந்த மந்த் உடைக்கும்ன்றது எதிர்பார்க்குறீங்கன்றது எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இது எல்லாமே என்ன ஓன் லைசன்ஸுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முன்னாடி நீங்களே ஒரு ஓன் லைஸ் பண்ணிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.